வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ என்னோட அம்மா அப்பா வீட்டில் இருக்கோம். இங்கே ஒரு சில செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன செடிகள் இங்கே இருக்குது, அந்த என்னென்ன செடிகள்னு பார்ப்போம். இ இதுதான் நந்தியாவட்டை பூன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு யாரும் நான் காமிக்கிற செடிகளோட பெயர்களோ மருத்துவ குணமோ தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்க்குறப்பே தெரியும். மல்லிகைப்பூ செடி சின்ன செடி தாங்க, ஆனால் அது அவ்வளோ அழகாக முட்டு விட்டு பூ பூத்துருக்கு. வாழை மரம், காய் வாழைன்னு சொல்லுவாங்க. வாழையை பற்றி சொல்லவே தேவையில்ல, வாழையடி வாழையாக அப்படிங்கிற மாதிரி. சின்ன செடி சின்னமாக தான் வச்சாங்க, அது நல்லா உயர்ந்து நல்லா பெருசாக பக்கத்தில் நிறைய கிளைகளை உண்டாக்கிடுச்சு. ஒரு இலை கூட கிழியாதுங்க, அப்படியே இருக்கும் இலை. அதுவே இதோட பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரோஜாப்பூ, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. இந்த கலர் நாங்கள் 2 கலர் வச்சுருந்தாங்க தம்பி, ஆனால் இந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரோஜாப்பூ விரிஞ்சதும். டேபிள் ரோஸ் பக்கத்தில் ஒரு குட்டி பால் இருக்குது. அது என்னென்னா பூனைக்கு, தம்பியோட பால்லாம் வேஸ்ட் ஆக்காமல் அது அப்படியே இந்த பக்கம் வர பூனைக்கு குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சுருவாங்க. அதில் வச்ச பால். அந்த புதினா குளிர்ச்சி. புதினா நம்ம பிரியாணி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் 1 2 வச்சுருவாங்க. இந்த சூரியகாந்தி பூ நான் வாங்கலாம் இல்லை, சும்மா விதை கிளிக்கு வாங்கிட்டு வந்த அந்த விதையிலேருந்து பரவுனது அந்த சூரியகாந்தி பூ அப்படிங்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த மஞ்சள் கலரில் பூ பூக்குங்க, அதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சாமி பூன்னு சொல்லுவோம், சாமிக்கு வைக்கிறனால. அந்த பூவெல்லாம் இருக்குது, கொடிகள் இருக்குது. பப்பாளி இலைகள்லேருந்து மரத்தில் அவ்வளோ இந்த பழங்கள்லாம் நல்ல மருத்துவ குணம்னு சொல்லுவாங்க, காய்ச்சலுக்கு அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் மொச்சக்காய். இந்த மொச்சக்காய் பொங்கல் அப்போ பயன்படுத்துவாங்க, சாம்பாருக்கு. அது பார்க்குறது கூட ஒரு அவரைக்காய் மாதிரியே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அவரைக்காய் என் அம்மா கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி இருந்தது. அடுத்து தக்காளி கண்டிப்பாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாயிடுச்சு. தக்காளி இல்லாமல் வீட்டில் சமையலே இல்லைங்கிற மாதிரி. இதை அவங்க வளர்க்கலாம் இல்லை, செடியாலாம் ஏதாவது வேஸ்ட்டான தக்காளியை தூக்கி போடுறது அப்படியே செடியாக இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தருது. சொல்லப்போனால் இங்கே வச்சுருக்க செடிகள் எல்லாமே என்னோடய தம்பி வெறும் புரோட்டன்ஸாக தான் வாங்கி வச்சுருந்தான். கீழா நெல்லிங்க, இந்த கீழா நெல்லி ரொம்ப யூஸ்ஃபுல் மஞ்சக்காமலைக்கு. இங்கே பாருங்கள், அந்த சூரியகாந்தி பூ அப்படியே தான் வாங்கிக்கங்கன்னா அப்படியே வளர்ந்து கிடக்கும். அந்த செடிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புரோட்டன்ஸை வச்சு என்ன பண்ணுறது, அழகு செடிகளை நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுப்போம்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு விதையாக போட்டு வச்சது தான் அம்மா அப்படி வச்சாங்க. அதுக்கப்புறம் அது அப்பா அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீத்தாமரம், அதுக்கு முன்னாடி சீத்தாமரம் நல்ல பயனுள்ளது. வெற்றிலை பாருங்கள், அந்த செடியில் வெற்றிலை எவ்வளோ அப்படியே கொழுந்து வெற்றிலையாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த வெற்றிலை நல்ல கொழுந்து வெற்றிலையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த செடியில் உள்ள காம்பு எப்படியோ ஒடிஞ்சிருச்சு போலங்க, அது ஒடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கி கிடக்கு அந்த ரோஜா பூவோட முட்டு. பாவங்க, 2 முட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மல்லி, அது அந்த பக்கம் இருந்தது மல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லியே ரொம்ப இதுவாகி அதுலேருந்து அந்த மல்லி வரும். மல்லியை அப்படியே நச்சு போட்டாங்க, அப்படியே அது மல்லி இலையாக வந்தது. அதுலேருந்து அந்த காய் வந்திருக்கு. இது கூட நாங்கள் நந்தியாவட்டம் நாங்களாம் நினைக்கிறோம், ஆனால் அது என்ன பூ என்னன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. நந்தியாவட்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நாங்களாம் வீட்டில் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். தம்பி வாங்கிட்டு வந்தாங்க. இது வீட்டுக்கு வர எல்லோரும் துவரைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியல என்னென்னு. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். துவரையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துவரம் பருப்பு வரும் இல்லையா, அந்த செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு அழகு செடி தாங்க, இதோட பூவே ஒரு அழகு தாங்க. இந்த பூ நல்லா அழகாக பூத்துருக்கும், ஆனால் ஒரு நாள் கூட பூ இல்லாமல் இருந்ததே இல்லை. பூ அடிக்கடி பூத்துருக்கும். வல்லாரை ஞாபக சக்தி அதிகமாக்கும். முன்னாடிலாம் சந்தையில் போயிட்டு வாங்கிட்டு வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. இது சும்மா ஒரு செடி தான் வச்சாங்க, நல்லா வளர்ந்துருது. அடுத்து மிளகா. திரும்பி பார்க்குற இடம்லாம் மிளகா இருக்க மாதிரி அங்கங்கே மிளகா செடி வந்திருக்கு. அந்தளவுக்கு மிளகா வீட்டிலே மிளகா விளைச்சல் மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மிளகா செடி நிறையவே இருக்குது. சந்தையிலலாம் இப்போ மிளகா வாங்குறதில்ல, வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நான் கூட எங்கள் வீட்டுக்கு கூட இங்கேருந்து தான் மிளகா எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மிளகா, பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு அழகு செடி தாங்க, எனக்கு இதோட பேர்லாம் தெரியல. இந்த பக்கம் ஒரு செடி வந்திருக்கு, அதுவும் எனக்கு என்ன செடின்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு தானியங்கள் மாதிரி தான் இருக்குது.
அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து ஏதாவது காய் வந்தால் தான் எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள் அந்த பூ. அடுத்து குப்பைமேனி. இந்த குப்பைமேனியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சோப்லாம் தயாரிப்பாங்க. கத்தாழை, தும்பை. தும்பை வந்து சளி இருமலுக்காக தும்பை செடி. இதோட பூ இருக்கு இல்லையா, இந்த பூவில் வந்து தேநீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் அந்த பூவை மட்டும் எடுத்து அப்படியே உறிஞ்சிட்டு தூக்கி போடுவோம். அதுவும் இனிப்பாக இருக்குங்க. அடுத்து மணத்தக்காளி. மணத்தக்காளி வந்து வயிற்று புண்ணாத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வயிற்று புண்ணாத்தும் அப்படின்ட்டு. தூதுவளை சளி இருமலுக்கு கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் ரசம், தூதுவளை ரசம் வீட்டில் இருக்கும். அடுத்து திருநீற்று பச்சை. சளி இருமலுக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சுண்டைக்காய். இது ரொம்ப ஸ்பெஷலு. அதாவது எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காம போயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவும் அடிக்கடி வைக்க இருக்கவும் சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் இதில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுங்க. ரத்தம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக எங்கள் வீட்டில் வந்து பறிச்சுட்டு போவாங்க. அப்படி ஒரு சுண்டை செடி. அதுக்கப்புறம் இது வந்து முடக்கத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கால் வலி, இந்த எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இதை சூப் வச்சு சாப்பிடுவாங்க, தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், பச்சை மிளகா எங்கே பார்த்தாலும் அங்கங்கே இருக்குது. நல்ல விளைச்சலாக இருக்குது பச்சை மிளகா. அங்கங்கே இருக்கும். லாஸ்ட்டாக எங்கள் வீட்டு வேப்ப மரம்.